Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அட்டகாசமான கோபி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியனை வீட்லயே எப்படி ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்ல செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்காக நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம சூடாக்கிடலாம் தண்ணியை. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோபியை ஆட் பண்ணி இதை நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம். ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ கோபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேட்டர் மாதிரி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணி அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவை ஆட் பண்ணி இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கோட் ஆகும் காலிஃப்ளவரில். அதுக்காக தான் நம்ம இப்போ செகண்ட் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஹையில் வேண்டாம், கொஞ்சம் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கலராக இருக்குல்ல நல்லா. இதே மாதிரி நம்ம மற்ற காலிஃப்ளவரையும் பொரிச்சு வச்சிடலாம். நம்ம மற்ற காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 10 பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு அரை கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகமுக்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸு, ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது சில்லி சாஸ்க்கு பதிலாக இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் நான் தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சிடலாம். ஏன்னா இது ஆட் பண்ணோம்னா நம்மளோட சாஸ் நல்லா திக்காக இருக்கும், பார்க்கவும் அழகாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம கலக்கிடலாம். இல்லாட்டினா சட்டுன்னு கெட்டியாயிரும். நம்ம இது ஊற்றின பிறகு ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. இல்லாட்டினா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வராது. இதுதான் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோபியை நம்ம போட்டு நம்ம அந்த மசாலாவோட நல்லா வதக்கிட்டோம்னா, மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அட்டகாசமான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் நம்ம நிறைய ஆட் பண்ணால் தான் அதுக்கு டேஸ்ட் இருக்குது. ஏன்னா கோபிக்கு எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணாலும் கரெக்டாக பத்தாது. சூப்பரான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.